மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஹிந்து நாளிதழ்ல இருக்கிற முக்கியமான செய்திகள எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்க்க இருக்கிறோம். வாங்க ஒவ்வொரு செய்தியா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஏப்ரல் 26 இன்னைக்கு என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே அப்படிங்கிறது தான் இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணப்படுது. இதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஸ்போர்ட்ஸ். இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியும் ஸ்போர்ட்ஸையும் இணைச்சு ரெடி செட் கோ அப்படின்னு வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ரெடி செட் இன்னோவேட் அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்துக்கான தீமா வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டேயை பொறுத்தளவுல அது எந்த டேட்ல அமைஞ்சிருக்கு, ஸோ அதற்கான தீம் என்ன அப்படிங்கிறது முக்கியமா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த விதத்துல ஏப்ரல் 26 அப்படிங்கிறது வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதற்கான கருப்பொருளையும் தீமையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நியூஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த யூஎஸ் என்வாய்ஸ் நாட் டு டிராவல் டு பாகிஸ்தான் சேஸ் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும், இந்த மேற்காசிய போர் பார்த்தீங்கன்னா இஸ்லாமாபாத்ல வந்து ஒரு சீஸ்ஃபயர் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஃபெயிலியர்ல முடிஞ்சதுனால இனி வந்து எங்க அமெரிக்க தூதர்கள் யாரும் பாகிஸ்தானுக்கு பயணம் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ அதை தான் வந்து இன்னைக்கு ஹெட்லைன்ஸா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேற்காசிய போர் தொடர்பா முக்கியமா டெய்லியும் வந்து அப்டேட் வந்துட்டே இருக்கு. ஸோ அடுத்ததா பாருங்க, அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மணிப்பூர் நியூஸ் கொடுத்துருக்காங்க. மணிப்பூர்ல பாத்தீங்கன்னா நேத்து வந்து அந்த ரெண்டு பழங்குடியின சமூகத்துக்கு இடையில பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற நியூஸ் கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த நிலைமையில மணிப்பூரோட முதல்வர் வீட்டுக்கு, அதாவது மார்ச் 2 மணிப்பூர் சிஎம் ஹவுஸ் ஃபாயில்டு 22 இன்சூரிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மணிப்பூர் முதல்வர் இல்லத்தை நோக்கி பேரணியா சென்றிருக்காங்க. ஸோ அது வந்து காவல்துறையால முறியடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுல வந்து 22 பேர் வந்து காயமடைஞ்சதா சொல்றாங்க. அடுத்ததா டிஎன் லான்ச்சஸ் தேர்ட் சிங்க்ரனைஸ்டு நீலகிரி தார் ஸ்டடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, 3வது சர்வே. இந்த நீலகிரி தார் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தளவுல முக்கியமான ஒரு மாநில விலங்கா இருக்கு. ஸோ அந்த வகையில இந்த விலங்கு தொடர்பான 3வது ஒருங்கிணைந்த சர்வே வந்து எடுக்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை அந்த அமைப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதையும் நியூஸா கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, முக்கியமான செய்தி இன்னைக்கு என்னன்னா, இந்த நிதி ஆயோக் பத்தி கொடுத்துருப்பாங்க. அசோக் லாகிரி அப்படிங்கிறவங்க நியூ நிதி ஆயோக் வைஸ் சேர்மன். இதுவே ஒரு கொஸ்டின் தான். புதுசா வந்து நிதி ஆயோக்கோட வைஸ் சேர்மனா யாரு வந்து நியமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அசோக் லாகிரி அப்படிங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதோட சேர்மன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎம் தான் இருப்பாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் தான் பாத்தீங்கன்னா இந்த நிதி ஆயோக்கோட சேர்மனா இருப்பாங்க. ஸோ அந்த வகையில ஆல்ரெடி இருந்தவங்க யார் அப்படின்னு பாருங்க. லாஸ்டா இருந்தவங்க சுமன் பெரி அப்படிங்கிறவங்க. ஸோ சுமன் பெரி அப்படிங்கிறவங்க தான் லாஸ்டா வந்து சேர்மனா இருந்திருப்பாங்க. சுமன் பெரிக்கு ரீப்ளேஸ்டா தான் இப்போ வந்து இந்த அசோக் லாகிரி அப்படிங்கிறவங்க பதவி ஏற்றிருக்காங்க. அது போக ரிஃபார்ம் ஒன்று பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ரிஃபார்ம் வந்து ஒரு 5 மெம்பர்ஸை வந்து பெர்மனன்ட் மெம்பர்ஸா நியமிச்சிருக்காங்க. ஸோ அவங்க எது தொடர்பானவங்க, எக்கனாமிக்ஸ்ட், அப்புறம் சயின்டிபிக் சம்பந்தமானவங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 5 பேனல் மெம்பர்ஸை வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் அந்த சீர்திருத்தங்கள் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறதுல உள்ள வருது. ஸோ அது தொடர்பா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த அசோக் குமார் லாகிரி அப்படிங்கிறவங்க விட்டல் பில்லர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நிதி ஆயோக் ஹேட் மெர்ஜ்டு ஆஸ் விட்டல் பில்லர் இன் இந்தியா பாலிசி மேக் ஆர்கிடெக்சர் forecasting, fostering cooperative federalism, furthering reforms and boosting yes living அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நிதி ஆயோக் வந்து விட்டல் பில்லர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. யாரு அப்படின்னா, புதுசா பதவி ஏற்றுக்கிட்ட இந்த நிதி ஆயோக்கோட வைஸ் சேர்மன் அவர்கள் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த புதுசா அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட இந்த வைஸ் சேர்மன் அவர்கள் அசோக் குமார் லாகிரி அப்படிங்கிறவங்களும் புதுசா ரிஃபார்ம் பண்ணியிருக்கிற அந்த அமைப்பு என்ன அப்படின்னா, ஒரு 5 மெம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள பத்தியும் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ நிதி ஆயோக் எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே முக்கியமா கேட்கப்படுற ஒரு ஏரியா. ஸோ அது தொடர்பான இதுக்கு இந்த நிதி ஆயோக் பொறுத்தவரை 2015 ஜனவரி 1 இருந்து தான் பிளானிங் கமிஷனுக்கு ரீப்ளேஸ்டா தான் இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. இதோட சேர்மனா பெர்மனண்டாவே யார் இருப்பாங்க அப்படின்னா, பிரைம் மினிஸ்டரா யார் இருக்காங்களோ அவங்க தான் அதோட சேர்மனா இருப்பாங்க. ஸோ வைஸ் சேர்மன் மட்டும் அப்பப்போ மாறிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில தான் இந்த வைஸ் சேர்மன் வந்து புதுசா நியமிக்கப்பட்டிருக்காங்க, அசோக் குமார் லாகிரி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு இது விட்டுருக்காங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் டெல்ஸ் செபி டு பி ரெடி டு ஃபேஸ் சைபர் செக்யூரிட்டி சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி. இந்த இணைய உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டி தொடர்பா வந்து நிதி ஆயோக் வந்து
அதாவது செபி வந்து அவேர்னஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு இந்த சைபர் செக்யூரிட்டி தொடர்பா நம்மளுக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும். அது வந்து 1930 அப்படிங்கிறது. இந்த ஏடிஎம் முக்கியமான இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு சைபர் செக்யூரிட்டி நம்பர் இருக்கும். ஸோ நமக்கு சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடா எதுவும் வந்து இது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா, இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். இது வந்து நமக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ்லியுமே எக்ஸாம்ஸ்ல நெறைய கேட்டிருக்காங்க. ஸோ அது தொடர்பான விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. சமீபத்தில பார்த்தீங்க அப்படின்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடா நெறைய ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மாரி டோல் ஃப்ரீ நம்பர்லாம் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதோட நியூஸ் முடியுது. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்.